வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசின் வேலைவாய்ப்பான நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பதவிக்கு, எவ்வளோ சம்பளம், எத்தனை நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், எவ்வளோ சேலரி போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி ஜென்ரல் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு இது பார்த்தீங்கன்னா 15,600 இருந்து 39,200 ப்ளஸ் கிரேடு பே 7,600. இது கூட டிஏ எல்லாம் பெனிஃபிட்டுமே உண்டு. 7th பே கமிஷனில் இருக்குது, என்னென்னமோ அது எல்லாமே இருக்குது. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 117. ஸோ ப்ரொபோஷன் டெப்டேஷனில் மெத்தடில் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா 56 வயதுக்குள்ளே இருக்கணும். இரண்டாம் பதவி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட். இதுவும் பார்த்திங்கன்னா 15,600 இருந்து 39,100. இது பேசிக்கு ப்ளஸ் கிரேடு பே 6,600 வித் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிஏ எல்லாமே உண்டு. 7th பே கமிஷன் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உண்டு. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 24. டெப்டேஷன் பேசிக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் ஆஃப் எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் ஏ சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு பிஇ சிவிலில் பிடெக் பிசிக் படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதில் 9 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே பேண்டு 15,600 39,100. இது கிரேடு பே வந்து 5,400 ஈக்குவலண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொபோஷன் பீரியடை பற்றி டீட்டெயிலு, டெப்டேஷன்லேருந்து என்னையிலேருந்து அப்படிங்கிற தகவல் இது எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்த பதவிக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. 4 வருடம் அனுபவம் இருக்கணும் என்றும் பே பேண்டு 3ல் 15,600 39,100 ப்ளஸ் கிரேடு பே 5,400 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஹைவேஸ் ரோட்ஸ் பிரிட்ஜஸ் சம்மந்தமானதில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டெப்டேஷன் பற்றி டீட்டெயிலும் எல்லா டீட்டெயிலும் பீரியட் ஆஃப் டெப்டேஷன் பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பதவின்னு எழுதிக்கிங்க, உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டிக்கிங்க. கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப்லைன் மூலியமாக தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்மெட் இது தான். ஸோ டிக்ளரேஷன் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்க வெரிஃபிகேஷன் டீட்டெயில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுட்டு இதை கொடுத்துருக்க அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா 8/5/2019 ஜிஎம் ஹச்ஆர் அண்டு அட்மின் 1க்கு பிளாட் நம்பர் 5 பிளாட் நம்பர் G516 செக்டார் 10 திவார்கா நியூ டெல்லி 110075 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேலை இல்லாத நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா அதையும் தவறாமல் பாருங்கள். அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. மீண்டும் நல்ல வேலை வாய்ப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.